எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், ஒரு பிரச்சனைக்கு எதை கொண்டு தீர்வு காண்பீர்கள்? மூளையா, இதயமா? நம்ம வீடியோக்கு இன்ஸ்பிரேஷன் நான் ஒரு திரு அண்ணாமலை இருக்கார் இல்லையா, பிஜேபியோட மாநில தலைவர், அவருடைய வீடியோ தான் இதுக்கு இன்ஸ்பிரேஷன். அந்த வீடியோவில் என்ன, மாணவர்கள் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, வாழ்க்கைக்கு தேவையான டிசிஷன் எப்படி எடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அவர் என்ன சொல்கிறார், ஹானஸ்டாக எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் என்ன சொன்னாருன்னு சொல்லிவிடுவோம், அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அவர் ஒரு கிராமத்து சூழ்நிலை தான் வளர்றாரு. அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் சேர்றாரு. இன்ஜினியரிங் செகண்ட் இயர் படிக்கும்போது தான் அவருக்கு என்ன தெரியுதுன்னா, இன்ஜினியரிங் நம்ம கப் ஆஃப் டீ கிடையாது, அவருக்கு உகந்தது கிடையாது அப்படின்னு அவரு ஃபீல் பண்ணுறாரு. ஆனால் சேர்ந்தாச்சு, படிச்சிட்டார். அதுக்கப்புறம் என்ன நினைக்கிறாருன்னா, எம்பிஏ பண்ணிடுவோம், ஐஏஎம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேசில் போய் படிக்கிறார். அது ஒரு வருஷம் படிக்கும்போது அவருக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம சிவில் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ ரெண்டுமே ஒன்றா பண்ணுறாரு, எம்பிஏவும் ஒன்றா பண்ணுறாரு, சிவில் சர்வீஸும் ஒன்றா எழுதுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு சிவில் சர்வீஸ் முடிச்சு ஐபிஎஸ் கிடைச்சி ஐபிஎஸ் ஆஃபீஸராக ஒரு 9 வருஷம் ஒர்க் பண்ணுறாரு. பல இடங்களில் ஒர்க் பண்ணுறாரு. கடைசியில் கர்நாடகாவில் ஒர்க் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் என்ன யோசிக்கிறாருன்னா, இதுவும் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அவர் பாலிடிக்ஸ்க்கு வராரு. இன்னைக்கு பிஜேபியில் மாநில பொறுப்பில் இருக்கார். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவரோட டிசிஷன் அவர் மாற்றிருக்கிறார். அது இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைச்சாரு, அதுக்கப்புறம் அது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு ஐஏஎம் படிச்சாரு, எம்பிஏ பண்ணாரு. அதுக்கப்புறம் சிவில் சர்வீஸ் பண்ணாரு. சிவில் சர்வீஸில் ஐபிஎஸ் ஆஃபீஸராக வாழ்ந்து ரிட்டையர் ஆகலாம் இல்லையா, ஆனால் அது ரொம்ப வருஷம் பண்ணிட்டு திரும்பியும் பாலிடிக்ஸ் பக்கம் வந்துட்டார். திரு அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் படிக்கும்போது செகண்ட் இயர் படிக்கிறார் இல்லையா, அப்போ என்ன தோணுது, இன்ஜினியரிங் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு நினைக்கிறார் இல்லையா. அப்போ ஒரு டிசிஷன் மேக்கிங்ல ஒரு குழப்பம். மூளை என்ன சொல்லுது, இன்ஜினியரிங் படிச்சாச்சு, சேர்ந்தாச்சு, அதனால் அது முடிக்கணும், வேலைக்கு போகணும், ஏன்னா குடும்பம் இருக்குல்ல, பார்த்துக்கணும்ல. ஆனால் மனசு, இதயம் என்ன சொல்லுது அவருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வராதது ஏன் படிக்கணும், நமக்கு பிடிக்காதது ஏன் படிக்கணும், நம்ம வந்துட்டோம், சேர்ந்துட்டோம், அதனால படிச்சுட்டு இருக்கோம், இப்படியே வாழ்க்கையை ஓட்ட முடியுமா பிடிக்காத ஒரு விஷயத்தை வச்சு? அப்போ இதயம் சொல்றதை வச்சு அவர் என்ன பண்றாரு, ஐஏஎம்க்கு வர்றார். அவர் சொல்ற, மூளை சொல்றதை கேட்டிருந்தா 4 வருஷம் படிச்சாச்சு, ஒரு வேலைக்கு போயிருந்தா கை நிறைய சம்பாதிப்போம், குடும்பத்தை காப்பாற்றும். ஸோ நாங்கள் மூளை சொன்னதை கேட்கல, இதயம் சொன்னதை கேட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஐஏஎம் சேர்ந்துட்டார். ஐஏஎம் சும்மாலாம் படிக்கல, நிறைய செலவு பண்ணி, லட்சக்கணக்கில் செலவு பண்ணி தான் படிச்சிருக்காரு. ஐஏஎம் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஐஏஎம் படிச்சு எம்பிஏ படிப்பீங்க, அது ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் யூனிவர்சிட்டியில் படிக்கிறாரு. அப்படியே உங்களுக்கு கார்பரேட் கம்பெனிகள் கொத்தின்னு போயிடுவாங்க, அதாவது 1 லட்சம் 2 லட்சம் ரூபா சம்பளத்துக்கு கூட்டின்னு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இவர் ஈஸியாக அந்த கடனை அடைச்சிடலாம். ஆனால் இவருக்கு என்ன தோணுது, ஐஏஎம் சரிப்பட்டு வராது அப்படின்றது சிவில் சர்வீஸ் ஏற்றுறாரு. அப்படிதான் ஐபிஎஸ் ஆகுறாரு. அப்போ அங்கே ஒரு டிசிஷன் மேக்கிங்ல ஒரு குழப்பம் இருக்கும்ல, ஐஏஎம்மா, எம்பிஏவா, சிவில் சர்வீஸா, இப்படி ஒரு குழப்பம் வருதா இல்லையா? அங்கேயும் மூளை என்ன சொல்லும், இப்போ பாருங்களேன், ஒரு கேம்பஸில் செலக்ட் ஆகிறான்னு வச்சுக்கோங்க, ஐஏஎம் படிச்சு எம்பிஏல நல்லா டாப் மார்க் வாங்கினான்னு வச்சுக்கோங்க, எப்படி 10 லட்சக்கணக்கில் சம்பளத்தை வந்துடுவாங்க. இவர் அவர் வாங்கின 8 லட்சம் 10 லட்சம் கடன், என்ன கடனோ அது கடன்னு ஒரு 1 வருஷம் 2 வருஷத்தோட கட்டி முடிக்க முடியும், ஏன்னா கார்பரேட்டில் சேலரி அப்படி இருக்கும். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, ஐபிஎஸ் ஆஃபீஸர் சேர்றாரு. ஐபிஎஸ் ஆஃபீஸில் சேலரி இவருக்கு 65,000 ரூபா. அவர் என்ன சொல்றாரு, 25,000 ரூபா இஎம்ஐ கட்டுறாரு, அந்த கடன் அடைக்கிறதுக்கு 8 வருஷமா கட்டினாருன்றாரு. அப்போ அவர் மூளை சொல்லி இருந்ததை கேட்டிருந்தா, அவர் என்ன சொல்றாருன்னா, மூளை சொல்றதை கேட்டிருந்தா நான் ஒரு நல்ல ஆஃபீஸராக சேர்ந்திருப்பேன், அந்த இதுபடி நான் ஒர்க் பண்ணியிருப்பேன், அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருப்பேன், சீக்கிரம் கடன் அடைச்சிருப்பேன். கடன் அடைக்கிறது தான் இம்பார்ட்டன்ஸ் வச்சுக்கோங்களேன். அப்படின்னா இவர் என்ன வேலைக்கு சேர்ந்திருக்கணும், ஐஏஎம் படிச்சு அந்த மாதிரி கார்பரேட் வேலைக்கு போயிருக்கணும், இந்த ஐபிஎஸ் ஆயிருக்க கூடாது. அங்கேயும் இவருக்கு பயங்கரமான குழப்பம் இருந்ததுன்னு சொல்றாரு. இப்போ மூளை சொல்றதா இதயம் சொல்றதான், எனக்கு என்ன பிடிக்குதோ அதுதான் நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஐபிஎஸ்க்கு வந்தார். ஐபிஎஸ் 9 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு அவருக்கு என்ன தோணுது, பப்ளிக் சர்வீஸ் பண்ணும் அப்படின்றதுக்காக இந்த கட்சிக்கு வந்தார். இப்போ அவர் கடைசியாக மாணவர்களுக்கு சொல்றது என்னன்னா, எப்பவுமே மூளைக்கும் இதயத்துக்கு அடையில் ஒரு போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். மூளை ப்ராக்டிக்கலா இப்போ லைஃப்க்கு என்ன வாழணுன்றது மட்டும் சொல்லும், ஆனால் இதயம் தான் நமக்கு பிடிச்சதை பண்ண வைக்கும். அதனால நான் என்னைக்குமே இதயம் சொன்னதை தான் நான் கேட்டேன். அப்போ அவர் என்ன சொல்றாரு மாணவர்கள்கிட்ட, இதை நீங்க முடிவு பண்ணுங்க, உங்களுக்கு எது கரெக்ட் நீங்க முடிவு பண்ணுங்க, மூளை சொல்றதை கேட்கணுமா இதயம் சொல்றதை கேட்கணுமா நீங்க முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு அவரு
சொல்றேன். ஓகேவா? ஸோ அவர் வந்து இதை திணிக்கல, இதை நீங்க நான் சொல்றதுதான் கரெக்ட், இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படிலாம் சொல்றது கிடையாது. நம்மள முடிவு பண்ணிக்க சொல்றாரு. ஓகே, இப்போ நமக்கு ராஜயோகமும் தெரியறதுனால நம்ம ஒரு ஸ்டெப் ஹெடா போவோமே. இவர் என்ன சொல்லிட்டாரு? மூளை, இதயம் அப்படின்னு சொல்லிட்டாரு. நமக்கு தான் தெரியும் நம்மலாம் ஒரு உயிர், ஆத்மான்னு அப்படி தெரியும். அது புருவத்து மத்தியில இருந்து இந்த உடலை இயக்கிட்டு இருக்கோம். இந்த உயிருக்குள்ள 3 விஷயம் இருக்கு: மனசு, புத்தி, சன்ஸ்கார்னு இருக்கு. மனசு சொன்னபடி கேட்கறோம்னு வச்சுக்கோங்களேன், அது பேர் மன்மத்து. நமக்கு தெரிஞ்ச வழியில வாழ்ந்து போறது பேர் மன்மத்து. ஓகேவா? அதே இது நம்ம வந்து புத்தின்னு வேற ஒண்ணு இருக்கு. அந்த புத்தி வந்து இறைவனை நினைவு பண்ணும்போது சக்திசாலி ஆயிடும். சக்திசாலி ஆயிடுச்சுன்னா மனசு கட்டுப்படும். அதுக்கப்புறம் நல்லா தேவையான சிந்தனைகள் வரும். சரியா? அப்போ நம்ம வந்து இந்த இதயம் சொல்றதையும் கேட்கறது இல்ல, மூளை சொல்றதையும் கேட்கறது இல்ல. ஆத்மால இருக்கிற மனசு, புத்தி, சன்ஸ்கார் இருக்கு இல்லையா, இந்த புத்தி சொல்றதை கேட்கணும். ஏன்னா இதை பத்தி தெரியாதனால. ஆனா ஆத்மா தான் இந்த உடலை இயக்குது. உடல்ல இருக்கிற பார்ட்ஸை இயக்குறது தான் ஆத்மாவோட வேலை. ஸோ நம்ம போறது ஒரு லெவல்ல ஹையர் நம்ம பண்றது. ஓகேங்களா? இதை நம்ம ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும். ஓகே, ஒரு தகவல். நம்ம ஒரு மொபைல் ஃபோன் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? கடைசியாக நான் அந்த மொபைல் ஃபோன் வாங்கிட்டேன். அந்த மொபைல் ஃபோனில் தான் நான் ரெக்கார்டும் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இதில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம வச்சுருந்தோம்ல சாம்சங், அது வந்து ஒரு கடந்த ஒரு 5 வருஷமா ஒரு சிங்கப்பூரில் இருந்த தம்பி தான் வாங்கி கொடுத்தாரு. அதில் தான் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். நம்ம உங்களுக்கே தெரியும், வருஷம் ஃபுல்லாக 365 நாளும் வீடியோ போடுறோம். அப்படி பார்த்தீங்கன்னா 4-5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 1000க்கு மேலே இந்த 10 நிமிஷம் வீடியோ போட்டிருக்கோம். அதே மாதிரி 1000க்கு மேலே நம்ம வந்து எண்ணம் போல் வாழ்வு அந்த ஷார்ட்ஸ் வீடியோவும் போட்டிருக்கோம். இந்த வாட்டி என்ன ஆச்சுன்னா, சிவராத்திரி 8ஆம் தேதி சிவராத்திரியிலே அன்னைக்கு காலம்பரை அந்த தம்பி கூப்பிட்டுருந்தாரு. கூப்பிட்டுட்டு, அண்ணா நான் ஒரு 40 ரூபா தரேன், நீங்கள் சொன்ன அந்த ஓப்போ ஃபோன் வாங்கிடுங்க அப்படின்னாரு. அதுக்கு ஒரு நாள் முன்னாடி நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன், அதை பார்த்து ஒரு ஆத்மா கூப்பிட்டுட்டு, நீங்கள் என்ன ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் வாங்கிடுங்க, அதுக்கு நான் தரேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. இதுக்கடையில் வேற ஒரு சகோதரன் கூப்பிட்டுட்டு, யாராவது கொடுப்பாங்கல்ல, ஷார்ட்டேஜ் இருந்தால் 70-80% வந்துச்சு, ஷார்ட்டேஜ் இருக்குன்னா அந்த அமௌண்ட் சொல்லுங்கள் நான் தரேன். இப்படி 3 பேர் பிக்சரில் வராங்க. அப்போ இந்த தம்பிகிட்ட சொன்னேன், தம்பி வாங்குறதா வாங்குகிறோம், லேட்டஸ்ட் ஃபோனாக வாங்கிடுவோம், IQ00 12 சீரீஸு, அதில் வந்து 5G ஃபோனு, அது வாங்கிக்கலான்னு சொல்லி இந்த வேற ஒரு திருநெல்வேலியில் இருக்கிற ஆத்மா தான் எனக்கு வந்து 57,000 ரூபா அமைச்சிருந்தார். ஆக்சுவலாக ஐடியா வந்து நான் வீடியோவில் சொல்லும்போதே சொன்னேன், 12 GB ரேமு, அப்புறம் 256 GB இன்டர்னல் மெமரி அந்த ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஆக்சுவலாக இவர் வந்து 57,000 ரூபா போட்டார். அப்புறம் நான் வந்து அந்த சாஃப்ட்வேர் எடுத்து பார்க்கும்போது, அந்த நெட்டில் எடுத்து பார்க்கும்போது 16 GB ரேமு 512 GB ரேமுக்கு வந்து 57,999, அதாவது 58,000 வச்சுக்கோங்க, ஒரு 1000 ரூபா தான் எக்ஸ்ட்ரா. ஸோ இவர் கொடுத்துட்டாரா. அப்போ இந்த ஆத்மா கிட்ட சொன்னல ஷார்ட்டேஜ் இருந்தா, அப்போ அவர்கிட்ட என்ன சொன்னேன், அதுக்கும் இந்த டெம்பர் கிளாஸு அந்த கவர் இதுக்கெல்லாம் சேர்த்து அதுக்கு ஒரு 3000 கொடுக்க முடியுமான்னு கேட்டு அவர் உடனே அனுப்பிச்சிட்டார். இப்போ அந்த தம்பி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா நான் வாங்கி கொடுத்துட்டு இருந்தேன், நீங்கள் எதுக்கு நீங்கள் யூடியூப்ல போட்டீங்க, யூடியூப்ல போட்டதுனால தான் நிறைய பேர் உள்ளுக்குள்ளே வந்துட்டாங்க, என்னோட சேவையை கட் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு ஃபீல் பண்ணார். நான் சொன்னேன், தம்பி எனக்கு சேவைக்கு தேவையானது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, வீடியோவும் மொபைல் ஃபோனும் ஒரு லேப்டாப்பும் தான். நீ வந்து ஒரு லேப்டாப் வாங்கி கொடுக்க முடியுமான்னு பாரு. அதுவும் ஹையர் எண்டாக வாங்கி கொடுத்துட்டேன்னு வச்சுக்கலாம், அடுத்த 5 வருஷத்துக்கு இதுக்கும் அதுக்கும் பிரச்சனை கிடையாது. என்கிட்ட லேப்டாப் வந்து முன்னாடியே வாங்கியிருக்கோம், அதுவும் 5 வருஷம் ஆனதுனால இதே மொபைல் கதை தான் அதுக்கும். இப்போ குழந்தைங்களோட மொபைல் லேப்டாப்பில் வச்சு தான் நான் ஓடின்னு இருக்கேன். அப்போ அந்த தம்பிகிட்ட சொன்னேன், இந்த ஆத்மா கொடுத்தாரு இல்லையா, அவருக்கு என்னென்னா சேவைக்கு கொடுக்கணும், அவ்வளோதான். அவர் வந்து மொபைல் ஃபோன் வாங்கி கொடுக்கணும், லேப்டாப் வாங்கி கொடுக்கணும், இன்னும் ஸ்பெசிஃபிக்காக அப்படிலாம் கிடையாது. சேவை நிற்கக்கூடாது அப்படின்றதுக்காக கொடுக்குறாரு. நீ கொடு, அது வந்து லேப்டாப்பே வாங்கிப்போம், ஆனால் நீ புரிஞ்சுக்கிறது வந்து மொபைல் ஃபோனுக்கு தான் நான் கொடுத்தேன்னு நினச்சிக்கோ. கிட்டத்தட்ட இதுக்கு ரெண்டுக்கும் ஒரே ப்ரைஸ் தான் ஆகுது. இது வந்து 58,000 ஆயிடுச்சா, அதே மாதிரி ரேஞ்சு தான் லேப்டாப்புக்கும் இருக்குது. அந்த தம்பி குழந்த மாதிரி வருத்தப்படுறாரு, ஆனால் இப்போ வந்து இத்தனை வருஷம் யூடியூப் மொபைலில் ஃபோனை இது பண்ணியிருந்தீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போ வந்து சேவைக்கு நிறைய பேர் கூப்பிட்டு எல்லாம் கேட்குறாங்களா, அதுக்கும் யூஸ் ஆகும். லேப்டாப்னா என்ன, நீங்கள் ஃபேஸ்புக்கு அது இது வெப்சைட் இதுக்கு தானே போடுவீங்க, அதனால் எனக்கு லேப்டாப்போட மொபைல் வாங்கி கொடுத்தா தான் திருப்தியாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொன்னார். அது ஒன்று கவலைப்படாதப்பா, இத்தனை வருஷம் உன்னோட இதில் தான் சேவை நடந்திருக்கு, ரொம்ப சந்தோஷம், முடியுமான்னு பாரு, லேப்டாப்பு முடியுமான்னு பாரு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த நேரத்தில் எல்லாருக்கும் நன்றி. ஓகேவா? பாருங்களா, பாபா சேவை எப்படிலாம் கண்டினியூ ஆகுது பாருங்களா. அதில் தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். இதில் என்ன ஆகிடுதுன்னா 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த ஸ்க்ரீன் வந்து பிளாக் அவுட் ஆகிடுது இந்த புது ஃபோனில். அது அப்படி தான் டிசைன் போல இருக்குது, அது கூட போய் செட்டிங்கில் போய் மாற்றிட்டா கரெக்டாக வந்துருமா இருக்கும். ஆனால் அதை வச்சு தான் ஒரு பிட்டாக எடுத்துனேன், 2 நிமிஷத்துக்கு தான் வருது அது.
அதை சேர்த்து தான் நீங்கள் பார்ப்பீங்க ஃபைனல் ப்ராடக்டாக. மேபி 1-2 நாளில் செட்டிங்ஸ்லாம் கண்டுபிடிச்சிட்டு நான் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணி விட்ருவேன். ரொம்ப சந்தோஷம். நமக்கு வந்து அந்த நான் எதிர்பார்த்த மொபைல் ஃபோன் வந்துச்சு. ஸோ சேவை வந்து தங்கு தடை இல்லாமல் நடைபெறும். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.